வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியிலிருந்து உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் என்கின்ற எண்ணத்தோடு நான் ஒவ்வொரு வலையொலியும் பேசுகின்ற பொழுது வந்து அமர்வது வாடிக்கை. ஒவ்வொரு காணொலிகளும் பேசுகின்ற பொழுது ஒவ்வொரு நிமிடமும் என்னுடைய வலையொலியை போய் பார்ப்பேன், எத்தனை பேர் பகிர்ந்தளித்திருக்கிறார்கள் என்று. என் மீது பற்று கொண்டவர்கள் பகிர்ந்தளித்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கு நன்றி. இன்னும் பலர் இவன் எதை பேசப் போகிறான் என்பதை பார்த்துவிட்டு பகிர்ந்தளிக்கலாம் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நன்றி. எங்களுடைய வலையொலிக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய தோழர்கள், நீங்கள் பகிர்ந்தளியுங்கள் என்பது என்னுடைய கோரிக்கை. கண்டிப்பாக நீங்கள் பகிர்ந்தளிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளை மையப்படுத்திய காணொளிகளை நான் தொடர்ச்சியாகவே வெளியிட்டு கொண்டிருக்கின்றேன். வைத்தியர் அர்ஜுனா சார்ந்த பல விடயங்களை குறித்த செய்திகளை எங்களுடைய வலையொலியில் நீங்கள் பார்க்கலாம் என்பது உங்களுக்கு தெரியும். காரணம், அவர் சார்ந்த பல விடயங்களை நான் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றேன். அதனால் பல நண்பர்களும் நமக்கு கிடைத்திருக்கின்றார்கள், பல அதற்கு எதிர்ப்பு சொல்லக்கூடியவர்களும் கிடைத்திருக்கின்றார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் ஆன பின்பு வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்ற கோணத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது பலர் அதை ரசிக்கின்றார்கள், அவருடைய செயல்பாடை ரசிக்கின்றார்கள். அது நம்மால் பார்க்க முடிகின்றது. அவர்களை பொறுத்த மட்டில் தங்களுடைய உளப்பூர்வமான ஒரு செயல்பாடுகளை இந்த மனிதனால் நிறைவேற்ற முடியும் என்பது அவர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. எனவே அர்ஜுனா அவர்களை மையப்படுத்திய செய்தி என்ன வருகிறது என்பதற்கு ஒரு தேடல் இப்பொழுது தமிழ் சமூகத்திடம் இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி. இது அர்ஜுனா அவர்களை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மருத்துவமனைக்குள் சென்றிருக்கக்கூடிய விடயம் ஒரு பரபரப்பை எழுப்பியிருக்கிறது என்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது. சத்தியமூர்த்தி அவர்கள் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சென்றிருக்கின்றார். எதற்காக சென்றிருக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது அங்கு ஒரு 170 பேரை வேலைக்கு சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பயிற்சி என்கின்ற போர்வையில் அவர்களுக்கு ஊதியம் எதுவும் கொடுக்காமலே வேலைகள் அவர்களை வைத்து வாங்கி கொண்டிருந்திருக்கிறார்கள். எங்களுக்கு இப்படி ஒரு துயர நிலை இருக்கிறது என்பதை மையப்படுத்தி வைத்தியருக்கு அவர்கள் ஒரு முறைப்பாடை கொண்டு செல்கிறார்கள். இந்த முறைப்பாடு தன் கையில் கிடைத்ததோடு வைத்தியர் தன்னுடைய செயல்பாடுகளை நிறைவேற்றுவதற்காக அந்த இடத்திற்கு ஆய்வுக்கு செல்கின்றார். வைத்தியரை பார்த்தவுடன் சத்தியமூர்த்தி அவர்களுடைய முகம் விளவிளத்து போய்விட்டது என்று வைத்தியர் பதிவிடுகின்றார். காரணம், இந்த வைத்தியர் எப்படி வெற்றி பெற்று விடுவார், இவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர், இவர் பல குழப்பங்களை உருவாக்குகிறார் என்கின்ற ஒரு வாதத்தை மக்கள் முன்னால் கொண்டு சென்றதில் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு ஒரு முக்கிய பங்குண்டு. வைத்தியர் குழப்பத்தை உருவாக்குகிறார் என்கின்ற ஒரு திட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு வைத்தியர் மீது ஒரு கெட்ட பெயர் உருவாக்குவதற்கான களத்தை சத்தியமூர்த்தி அவர்கள் எடுத்தார் என்பது நாம் கடந்த சில செயல்பாடுகளில் புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே வைத்தியர் தன்னுடைய அந்த மருத்துவமனைக்குள் கால் பதிக்கிறார் என்கின்ற பொழுது அவர் தன்னையும் அறியாமல் வெலவெலத்து போகிறார். காரணம், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு அதிகாரத்தோடு அவர் உள்ளே நுழைகிறாரே என்கின்ற ஒரு பயம் அவரிடம் இருந்திருக்கிறது. வைத்தியர் அங்கு பலரிடம் அதை குறித்து விசாரித்திருக்கிற, அந்த வேலைக்கு நியமிக்கப்பட்டவர்களுடைய இக்கட்டுகளை குறித்து விசாரித்திருக்கிறார். ஏன் இது இப்படி நடைபெறுகிறது என்கின்ற விசாரணைகளை அவர் கையில் எடுத்துக்கொண்டு அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு விடிவை செய்வேன் என்ற உறுதியை சொல்லிவிட்டு அவர் வருகிறார். வைத்தியர் தன்னுடைய தன்னுடைய அந்த மருத்துவமனைக்குள் நுழைந்து விட்டார் என்ற செய்தி சத்தியமூர்த்தியால் ஜீரணிக்க முடியவில்லை. இந்த வைத்தியருக்கு எதிராக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார். உடனடியாக இப்பொழுது காவல்துறைக்கு அவர் ஒரு புகார் மனுவை கொடுக்கின்றார். அந்த புகார் மனுவில் வைத்தியர் அவர்கள் எவ்வித அனுமதியுமின்றி எங்களுடைய மருத்துவமனைக்குள் நுழைந்து வேலை செய்கின்றவர்களை வேலை செய்யாமல் தடுத்தார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இப்பொழுது அந்த குற்றச்சாட்டு காவல்துறையிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. இதைத்தான் முன்பும் ஒரு முறை செய்தார்கள். வைத்தியர் எங்களுடைய செயல்பாடுகளை நடைபெறாமல் தடுப்பதற்காக யாருடைய அனுமதியுமின்றி மருத்துவமனைக்குள் நுழைந்திருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தியை வைத்து வைத்தியருக்கு எதிரான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது.
அந்த வழக்குகளை வைத்தியர் சந்தித்து கொண்டிருக்கிறார் என்பது நாம் அறியக்கூடிய செய்தி. ஆனால் இப்பொழுது மீண்டும் வைத்தியர் ஒரு அதிகாரத்தோடு வருகிறார். ஒரு அரசு சார்ந்த ஒரு ஊழியராக வருகிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக வருகின்றார். அந்த பிரதிநிதி எந்த இடத்திற்கும் யாருடைய அனுமதியும் பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் என்பது சட்டமல்ல. அது இலங்கை அரசியல் சாசனத்தில் அப்படி ஒரு சட்டமும் எழுதப்படவில்லை. எனவே வைத்தியர் அங்கு செல்கின்ற பொழுது அங்கு நடக்கக்கூடிய சில விடயங்களை குறித்து அவர் கேள்விகளை வைக்கிறார். குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட மக்கள் இங்கு வேலை செய்கிறார்களே, அவர்களுடைய வேலைக்கான கூலியை நீங்கள் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்காமல் நீங்கள் அவர்களை வேலைக்கு வைத்திருப்பது என்பதே ஏற்புடையது அல்ல என்கின்ற ஒரு கருத்தை பதிவிடுகின்றார். இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனநிலைமையில் சத்தியமூர்த்தி இருந்திருக்க வேண்டும். காரணம், தவறு அவர்கள் பக்கத்தில். குரானில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், ஒருவனுடைய வியர்வை நிலத்தில் விழுவதற்கு முன்பாக அவனுடைய கூலியை நீங்கள் கொடுக்க வேண்டும், அதுதான் தர்மம் என்று குரானில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். இதுதான் நிஜம். ஒரு மனிதன் ஒரு இடத்தில் வேலை செய்கிறான் என்றால் அந்த மனிதனுக்கான வேலைக்கான கூலி கொடுக்கப்பட வேண்டும். அவனை வேலைக்கான சேர்த்துவிட்டு அவனுக்கு கூலி இல்லாமல் வேலை செய்கிறான் என்கின்ற ஒரு களத்தை உருவாக்கக்கூடிய அந்த சூழல் மனித இனமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு களம். சத்தியமூர்த்தியை சார்ந்தவர்கள் அதைத்தான் செய்திருக்கிறார்களோ என்கின்ற ஐயப்பாடுதான் மனதிற்குள் எழும்புகின்றது. எனவே இது சார்ந்து நாம் சில செய்திகளை சேகரிக்க வேண்டும் என்று நமக்கு தெரிந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்களை நாம் அழைத்து கேட்டோம். அப்படி கேட்ட பொழுது அவர்கள் இந்த விடயத்தில் ஒரு தெளிவான பதிலை சொல்ல முடியாமல் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் தெளிவாக ஒன்றை குறிப்பிடுகின்றார்கள், வைத்தியர் எது செய்தாலும் சரியாகத்தான் செய்கிறார். எனவே அவர் ஒரு விடயத்தில் இறங்கி இருக்கிறார் என்றால் எங்கோ தவறு இருக்கிறது, அந்த தவறு தீர்க்கப்பட்டாலே போதும். எனவே வைத்தியர் செய்து கொண்டிருக்கக்கூடிய விடயம் சரியான விடயம் என்ற கருத்தை அவர்கள் பதிவிடுகிறார்கள். அப்படி என்றால் மக்கள் நம்பிக்கை வைத்தியர் சரியான கோணத்தில்தான் பயணிக்கிறார் என்கின்ற ஒரு கருத்து தான் பதிவிடப்படுகிறது. இப்பொழுது வைத்தியர் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகார் மீது விசாரணை நடத்தப்பட்டால் வைத்தியருக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்கின்ற கேள்வி எழும்புகின்றது. முன்பு வைத்தியர் ஒன்றுமில்லாத ஒரு களத்தில் நிற்கின்ற பொழுதே அவர் மீது வந்த தண்டனைகளை அவர் மீது வந்த அந்த வழக்குகளை அவரால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. அவருடைய சட்டத்தரணிகள் அதை முறியடிக்கக்கூடிய களங்களை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய களங்கள் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. இப்பொழுது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அனுர அரசாங்கம் நீங்கள் எங்களோடு இணைந்து செயலாற்ற வேண்டும் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு நெருக்கமான தொடர்பில் ஆட்சியாளர்களோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவர் மீது இப்பொழுது ஒரு வழக்கு என்கின்ற பொழுது சத்தியமூர்த்தி எதையோ ஒன்றை திசை திருப்புகிறார் என்பதாகத்தான் கணிக்க முடிகின்றது. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒவ்வொரு கட்டங்களிலும் தன்னை நிமிர்ந்து நிற்கக்கூடிய களங்களை கொண்டு வந்து அதை நிரூபிக்கொண்டு இருக்கிறார் என்பதைத்தான் இப்பொழுது நம்மால் பார்க்க முடிகின்றது. நன்றியுடன் இன்பா.